நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிறது 2025. நாம் 2025ஓட கடைசி நாட்களில் இருக்கோம். இந்த 26 இதுக்கப்புறம் பங்குச்சந்தை எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய டிபேட்டே நடந்துகிட்ருக்கு. பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணுறது லாபமா, தங்கத்தில் முதலீடு பண்ணுறது லாபமா, இல்லை ரியல் எஸ்டேட் தான் லாபமா அப்படின்ற ரேஞ்சில். ஆனால் நம்ம 2025 என்னென்ன பங்குகள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணது, ஒரு லாபம் கொடுத்த பங்குகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா அந்த பங்குகள் மறுபடியும் இந்த 2026லையும் கண்டினியூ பண்ணுமா, இதே லாபத்தை கண்டினியூ பண்ணுற அளவுக்கு ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஏற்கனவே நேற்று இதே மாதிரி ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். அதில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. அவர் யூடியூப் அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அதோட ஹெட்டிங்ஸ் எல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ அதே கண்டென்ட்டில் ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மிங் ஸ்டாக்ஸை பற்றி நான் இன்றைக்கி இந்த வீடியோ போட போகிறோம். அதில் என்னென்ன மாதிரியான பங்குகள் அப்படின்றது ஒரு 4 பங்குகள் நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம். கண்டிப்பாக அந்த பங்குகள் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. அதை எப்படி நான் செலக்ட் பண்ணேன் அப்படிங்கிறதையும் நான் காமிக்கிறேன். கண்டிப்பாக ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்த பங்குகளை தேர்ந்தெடுத்து தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக வாங்க உள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே. நான் செலக்ட் பண்ண பங்குகளில் என்ன உண்மைதானா அப்படிங்கிறதையும் நான் காமிக்கிறேன். நான் என்னோடய ரிட்டர்ன்ஸ் ஒரு வருஷத்துக்கு ஒரு 10,000 கோடிக்கு மேலே மார்க்கெட் கேபிட்டல் இருக்கக்கூடிய பங்குகள் எடுத்திருக்கோம். ரிட்டர்ன்ஸ் ஓவர் ஒரு வருஷத்துக்கு 50% மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுத்த பங்குகளை தேர்ந்தெடுத்திருக்கோம். ஸோ இது எவ்வளோ கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 44 பங்குகள் வரைக்கும் வந்திருக்கு. அதில் 44ல் நம்ம ஒரு 4 பங்குகளை மட்டும் தேர்ந்தெடுத்திருக்கோம். அந்த பங்குகள் எல்லாமே ஒரு நல்ல பர்ஃபார்மிங் ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது உண்மை. இதுலேயே இன்னொரு அடுத்த ஒரு பார்ட் 2 வீடியோவும் போடலாம். இதே கான்செப்டில் யூஸ் பண்ணி ஒரு பார்ட் 2 வீடியோவும் போடுவோம். கண்டிப்பாக அதுவும் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கான நல்ல பங்குகள், அது தரமான பங்குகளை மட்டும்தான் தேர்ந்தெடுத்து பண்ணுறோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிட்ட பங்குகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆதித்ய பிர்லா கேபிட்டல். இந்த ஆதித்ய பிர்லா கேபிட்டல் பங்குகள் எப்போலேருந்து உங்களுக்கு பெரிய அளவு ரிட்டர்ன்ஸை கொடுத்துருக்குதா, நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்களா அப்படின்னா இங்கே பாருங்கள். ஆதித்ய பிர்லா கேபிட்டல் ஸ்டாக்ஸு இப்போ கரண்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 349 ரூபாய். இந்த ஜனவரி 1ஆம் தேதி இது 179 ரூபாயாக இருந்திருக்கு. இதே நேற்று டேட்டில் தான் நம்ம எடுத்திருக்கோம். இது 346 ரூபாய் 75 பைசா அதே ரேஞ்சில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அந்த அளவுக்கு இது பர்ஃபார்மிங் ஸ்டாக்ஸா அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒரு நல்ல சிஏஜிஆர் வச்சுருக்காங்க. 28.8% மேலே சிஏஜிஆர் வச்சுருக்காங்க. ஸோ நம்மளது சேவிங்ஸ் இன் தமிழ் யூடியூப் சேனல் அப்படிங்கிறது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான சேனல் தான். இல்லை எந்த பங்குகளும் வாங்குங்க அப்படின்னு நம்ம பை கால்ஸ்லாம் கொடுக்குறதில்ல. நானும் செபி ரிஜிஸ்டர்ட் டிஸ்போய்டரில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறாலும் ட்ரேட் பண்ணாலும் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருக்கக்கூடிய நண்பர்கள் ஜாயின் பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனையும் தட்டி விட்டுருக்கேன். ஏன்னா நம்ம இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் எங்கேயும் நம்ம வாங்குங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம சொல்லவே இல்லை. இந்த ஸ்டாக்கை பற்றிய புரிதலுக்காக மட்டும்தான் இந்த வீடியோவே பண்ணுறோம். கண்டிப்பாக ஒரு நல்ல பர்ஃபார்மிங் ஸ்டாக்ஸை மட்டும் எடுத்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்டாக்கோட மார்க்கெட் கேபிட்டலை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். 91,303 கோடி இதோட மார்க்கெட் கேபிட்டல். ROE 11.5% இருக்குது. ROCE 9.33% வரைக்கும் இருக்குது. ஸோ ஒரு ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா தான். இல்லை ஸ்பிளிட்டு இப்போதைக்கு கொடுப்பாங்களான்னு தெரியாது. ஆனால் என்னை கேட்டால் ஒரு நல்ல ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். 3,850 கோடி ஜூனில் காமிச்ச ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 4,001 கோடி வரைக்கும் இந்த செப்டம்பர் குவார்ட்டரில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட்டும் பார்த்திங்கன்னா 850 கோடியிலேருந்து 882 கோடி வரைக்கும் அதிகமாக இருக்குது. இதே ப்ராஃபிட் அண்ட் லாஸில் பார்த்தீங்கனாலும் நெட் ப்ராஃபிட் ஒரு பெரிய அளவில் உயர்த்தியிருக்காங்க. லயபிலிட்டிஸ் பெரிய அளவில் இருக்குது அப்படின்னாலும் உண்மை தான். ஆனால் டோட்டல் அசட்டோட வேல்யூ பெரிய அளவில் வச்சுருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸை பொறுத்த வரைக்கும் ஜூன் குவார்ட்டர் அதில் பார்த்தீங்கன்னா 68.76% ப்ரொமோட்டர் ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க. அதிலே 68.70 வரைக்கும் அது அவங்களோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் குறைஞ்சிருக்கு. ஆனால் எஃப்ஐஐஸும் அவங்களோட ஸ்டேக்ஸை கொஞ்சம் செல் பண்ணியிருக்காங்க. ஆனால் டிஐஸோட பார்ட்டிசிபேஷன் அதிகமாக இருக்குது. 12.06லேருந்து 12.82% வரைக்கும் அவங்களோட இதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இருக்கிறதுல இந்த எஃப்ஐஐஸோட ஹோல்டிங்ஸை செக் பண்ணி பார்த்தோம்னாலே 6.78 எஃப்ஐஐஸோட ஹோல்டிங்ஸ் இதில் 6.52 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இல்லை பெரிய அளவில் மோத்திலால் ஒஸ்வால் மிட் கேப் ஃபண்டு மிகப்பெரிய அளவு ஹோல்டிங்ஸை மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த ஸ்டாக்கை நீங்கள் வாங்குங்கன்றதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. அனலைஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த ஸ்டாக்கை பற்றி தெரியும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹிந்துஸ்தான் காப்பர். கரண்ட் ப்ரைஸ் இன்றைக்கி 6% வரைக்கும் ஏறி இருக்குது. 518 ரூபாய் அப்படிங்கிறது இன்னையோட விலை. நான் இந்த கரண்ட் ப்ரைஸ் 518 ரூபாய், இதோட மார்க்கெட் கேப்பில் 50,121 கோடி. ஏன் தங்கம் வெள்ளி மட்டும் உயரல,
இந்த மாதிரியான நான் ஃபெரோஸ் மெட்டல்ஸும் மிகப்பெரிய அளவில் உயர்ந்திருக்கு. அதில் முக்கியமாக காப்பர், ஜிங்க்கு, அலுமினியம் இது எல்லாமே மிகப்பெரிய அளவில் உயர்ந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான பங்கு அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். இந்த பங்குகள் மட்டும் இல்லை, இதை சார்ந்த கமாடிட்டியும் மிகப்பெரிய அளவில் உயர்றதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி ஜனவரி 1, 2025 247 ரூபாய் இருந்த இந்த பங்கு இப்போது இன்றைக்கி தேதிக்கு பார்த்திங்கன்னா 514 ரூபா வரைக்கும் உயர்ந்திருக்கு. நேற்று 484 ரூபா இருந்துச்சு, இன்றைக்கி 514 ரூபா வரைக்கும் உயர்ந்திருக்கு. அவங்களோட டெப்ட்டை அவங்க குறைச்சிட்டாங்க. ஆல்மோஸ்ட் டெப்ட் ஃப்ரீ கம்பெனியாக மாறிடுச்சு. ஹிந்துஸ்தான் காப்பரை பொறுத்த வரைக்கும் டெப்ட் வந்து வெறும் 140 கோடி தான் இருக்குது. அவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் கன்சிடர் பண்ணும்போது 50,000 கோடிக்கு 141 கோடின்றது ரொம்ப கம்மியான டெப்ட் தான். ஸோ ஆல்மோஸ்ட் டெப்ட் ஃப்ரீ ஆகிட்டாங்க. அதே மாதிரி ஜூன் குவார்ட்டரில் 212 கோடியாக இருந்த ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் டு 282 கோடி வரைக்கும் அதிகமாகிருக்கு. 134 கோடியாக இருந்த நெட் ப்ராஃபிட் 186 கோடி வரைக்கும் அதிகமாகிருக்கு. ஸோ பெரிய அளவில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய பங்கு தான். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களோட லயபிலிட்டிஸையும் நல்ல ஒரு லெவலில் தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. பெரிய அளவில் அவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் கன்சிடர் பண்ணும்போது லயபிலிட்டிஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ப்ரமோட்டரை பொறுத்த வரைக்கும் 66.14% மெயின்டைன் பண்ணுறாங்க. எஃப்ஐஎஸ் வந்து 3.71 5.05 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டிஐஸை பொறுத்த வரைக்கும் 8.24 6% மேலே அவங்களோட ஹோல்டிங்ஸை மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இதே வந்து எஃப்ஐஎஸோட ஹோல்டிங்ஸில் இன்னும் வந்து அவங்க பெரிய அளவில் உயர்த்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 5.06 மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க டிஐஎஸ் பெரிய அளவில் அவங்களோட ஸ்டேக்ஸை செல் பண்ணிட்டாங்க. அதில் பெரிய அளவு யார் ஹோல்ட் பண்ணுறாங்கன்னா பேங்க் ஆஃப் இந்தியா மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் ஃபண்டு தான் ஹோல்ட் பண்ணுறாங்க. அடுத்து பஜாஜ் ஃபைனான்ஸ் ஸ்மால் கேப் ஃபண்டு. ஸோ இந்த 2 பங்குகளை பற்றி பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அசோக் லைலாண்ட். அசோக் லைலாண்டோட கரண்ட் ப்ரைஸு 178 ரூபாய். இதோட மார்க்கெட் கேபிட்டல் 1,04,320 கோடி. இதோட மார்க்கெட் கேபிட்டல். ROE பார்த்திங்கன்னா 28.8% வச்சுருக்காங்க. ROCE 14.3% வரைக்கும் ஹோல்ட் பண்ணுறாங்க. இதே ஜனவரி 1 111 ரூபா இருந்த இந்த பங்கு இன்றைக்கி 178 ரூபா வரைக்கும் உயர்ந்திருக்கு. ஒரு பெரிய அளவு. நேற்று 174 ரூபா இருந்தது, இன்றைக்கி 177 ரூபா. இன்றைக்கி ஒரு 3 ரூபா ஏறி இருக்குது. ஸோ இதுலேயும் இவங்களோட கம்பேரிசன் வைஸ் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் தான் இவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் காம்படிட்டராக இருக்காங்க. மார்க்கெட் கேபிட்டல் வைஸ் இவங்களோட அவங்க அதிகமாக இருக்காங்க. என்னை கேட்டால் இந்த 2 பங்குமே ஒரு மிகப்பெரிய அளவு போட்டியோடு தான் இருக்க போகுது. ஏன்னா இவங்க 2 பேருக்கு தான் இப்போ இந்தியாவிலே போட்டியேன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அசோக் லைலாண்டோட வளர்ச்சி இன்னும் பெரிய அளவில் இருக்கும் அப்படிங்கிறதா உண்மை. ஜூன் குவார்ட்டரில் 2,173 கோடி ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டாக இருந்தது. 2,441 கோடியாக செப்டம்பரில் உயர்ந்திருக்கு. இதுலேயும் நெட் ப்ராஃபிட்டும் பார்த்திங்கன்னா 658 கோடியிலேருந்து 820 கோடியாக அதிகமாகிருக்கு. ஸோ நெட் ப்ராஃபிட்டும் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டும் நல்ல ஒரு க்ரோ காமிச்சிருக்காங்க. ஸோ டோட்டல் அசட்ஸும் பார்த்திங்கன்னா 85,310 கோடி வரைக்கும் வச்சுருக்காங்க. ஸோ எஃப்ஐஎஸோட ஹோல்டிங்ஸை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ரமோட்டரோட ஹோல்டிங் 51.51% இருக்குது. எஃப்ஐஎஸோட ஹோல்டிங் 24.32% இருக்குது. டிஐஎஸ் பார்த்திங்கன்னா 13.59 மெயின்டைன் பண்ணுறாங்க. இதில் கவர்மெண்ட்டோட கான்ட்ரிபியூஷன் 0.07% இருக்குது. ஸோ நிச்சயமாக ஒரு பெரிய அளவு ஹோல்டிங்ஸ் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய தரமான ஒரு பங்கு அப்படிங்கிறது மட்டும் நிச்சயம். இந்த பங்கு மறுபடியும் மேலே உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எஃப்ஐஎஸை பொறுத்த வரைக்கும் 24.13%, மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் 8.17% ஹோல்ட் பண்ணுறாங்க. எஸ்பிஐ லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்டு தான் மிகப்பெரிய அளவு ஹோல்டிங்ஸை மெயின்டைன் பண்ணுறாங்க. கண்டிப்பாக மிகப்பெரிய அளவு உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய பங்கு. நீங்கள் இந்த பங்கை பற்றி அனலைஸ் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கனரா பேங்க். 153 ரூபா. இன்னும் 100 ரூபாய்க்கு கம்மியாக இருந்த பங்குகளில் இதை நிறைய தடவை நம்ம பார்த்துருக்குறோம். இதோட மார்க்கெட் கேபிட்டல் 1,38,509 கோடி. இதோட ROE 17.8% இருக்குது. ROCE 6.79 இருக்குது. ஸோ இதோட ஜனவரி 1 100 ரூபாய் இருந்த இந்த பங்கு இப்போது இன்றைக்கி 153 ரூபா வரைக்கும் உயர்ந்திருக்கு. பெரிய அளவு உயர்ந்தான் இல்லைலாம் சொல்ல முடியாது. ஒரு நல்ல ரீசனபிளாக உயர்ந்த ஒரு பங்கு. இல்லை நெட் ப்ராஃபிட் வந்து பெரிய அளவில் உயர்ந்திருக்கு. 3,233 கோடியாக இருந்த ஜூன் குவார்ட்டரில் 4,896